ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் ஒரு புதிய நாளின் துவக்கத்திலே அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய கிருபைகளை எண்ணி அவரை துதிக்கின்றவர்களாய், ஸ்தோத்திரிக்கின்றவர்களாய் அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். எத்தனையோ காரியங்கள் இந்த பூலோகத்திலே நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், நமக்கு முன்பதாக எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் தாமே நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளை பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றபடியினாலே அவருடைய கரத்துல இந்த நாளை நான் ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 139வது சங்கீதத்தின் 1வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக காரியங்கள் தேவன் அறிந்திருக்கின்றார், அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 139வது சங்கீதம் 1வது வசனம், Psalm 139 verse 1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். இந்த கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது நம்ம அவரை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இந்த பூலோகத்துல மனிதர்கள் எங்களை ஆராய்ந்து அறியத்தக்கதான ஞானமும் இல்லை, அவர்கள் எங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் எங்கள் தேவரீராகிய நீர் எங்களுடைய எல்லாவற்றையும் என்னை ஆராய்ந்து அறிந்த ஒரு தேவனாக இருக்கின்றீர். அதனாலே உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உமக்கு மறைவாக நான் எங்கே செல்ல முடியும்? இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தாவீது பேசுகின்றவராக இருக்கின்றார். நான் உமக்கு மறைவாக எங்க போக முடியும்? எந்த இடத்துல போனாலும் நீர் என்னை கூர்ந்து கவனிக்கின்றீர், நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றீர். நான் உமக்கு மறைவாக நான் எங்கேயும் போக முடியாது, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். அடுத்த வசனம் சொல்லுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகின்றீர். நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அன்பான ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கின்றோம். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு நம் மீது கண்ணோட்டமாக அவர் இருக்கின்றார். நான் உட்கார்ந்தால் அவர் அறிந்திருக்கின்றார், அவர் பார்க்கின்றார். நான் எழுந்திருக்கும் பொழுது அவர் என்னை பார்க்கின்றார். என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் தூரத்தில் இருந்து அவர் அறிந்தவராக இருக்கின்றாராம். நான் என்ன நினைக்கின்றேன், எனக்கு என்ன தேவை, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த நாள் முழுவதுமாய் நான் கடந்து போகக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் எப்படிப்பட்ட வழிகளிலே சென்றாலும் என்னை நடத்த நீர் போதுமானவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்து போனாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி நாம் சங்கீதங்களிலே பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவனாகிய அவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன் இந்த நாளிலே நம்முடைய தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர் தாமே அவைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.